மார்ச் 18 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இறைமக்கள் என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் இவ்வாரமும் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். இறை வார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Oggi vorrei soffermarmi ancora sul secondo capitolo della Costituzione conciliare Lumen Gentium, dedicato alla Chiesa come popolo di Dio. Il popolo messianico riceve da Cristo la partecipazione all'opera sacerdotale, profetica e regale in cui si attua la sua missione salvifica. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மெசியாவின் இந்த மக்கள் குலம் கிறிஸ்துவின் குருத்துவ, இறைவாக்கின மற்றும் அரச பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் அவருடைய மீட்பு பணி நிறைவேற்றப்படுவதற்கு கிறிஸ்துவிடமிருந்து அருளை பெறுகின்றனர். புதிய மற்றும் நிலையான உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் இயேசு குருக்களின் அரசு ஒன்றை நிறுவினார் என்றும், தம் சீடர்களை ஒரு அரச குருகுலமாக உருவாக்கினார் என்றும் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க தந்தையர்கள் கற்பிக்கின்றனர். நம்பிக்கையாளர்களின் இந்த பொதுவான குருத்துவம் திருமுழுக்கின் வழியாக வழங்கப்படுகிறது. இது நாம் ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடவும், திரு அவையின் வாயிலாக கடவுளிடமிருந்து பெற்ற நம்பிக்கையை பகிரங்கமாக அறிக்கையிடவும் நமக்கு ஆற்றலை அளிக்கிறது. மேலும் உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தின் வழியாக திருமுழுக்கு பெற்ற அனைவரும் திரு அவையோடு இன்னும் நிறைவாக பிணைக்கப்படுகிறார்கள். தூய ஆவியாரின் சிறப்பான ஆற்றலால் ஊக்கமடைகிறார்கள். இவ்வாறாக கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையை பரப்பவும் பாதுகாக்கவும் அவர்கள் இன்னும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். திருப்பணியாளர்களையும் மற்றும் பொது நிலையினரையும் ஒன்றிணைக்கின்ற அந்த பொதுவான பணியின் வேறாக இந்த அருள் பொழிவு அமைகின்றது. இது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இறை மக்களை நோக்குவது என்பது நாம் அனைவரும் பொது நிலையினராகவே திரு அவைக்குள் நுழைகிறோம் என்பதை நினைவு கூறுவதாகும். நமது அடையாளத்தை நிலையாக முத்திரையிடும் முதல் அரும் அடையாளம் திருமுழுக்கு ஆகும். இதை குறித்து நாம் எப்போதும் பெருமை கொள்ள வேண்டும். ஏனெனில் தம் மறுபிறப்பாலும் தூய ஆவியின் அருள் பொழிதலாலும் திருமுழுக்கு பெற்றவர்கள் அருள் இல்லமாகவும் தூய திருப்பணி நிலையினராகவும் திருநிலைப்படுத்த பெற்றுள்ளனர். இவ்வாறாக நாம் அனைவரும் இறைவனின் தூய மக்கள் என்ற இனமாக மாறுகிறோம். இந்த அரச குருத்துவத்தின் செயல்பாடானது பல வழிகளில் நிகழ்கிறது. இவை அனைத்தும் நம்முடைய புனிதமடைதலை நோக்கமாக கொண்டவை. எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பலி ஒப்புக்கொடுத்தலில் பங்கேற்பதன் வழியாக இது நிறைவேறுகிறது. ஜெபம், ஒருத்தல் மற்றும் தீவிரமான பிறரன்பு பணிகள் ஆகியவற்றின் வழியாக கடவுளின் அருளால் புதுப்பிக்கப்பட்ட வாழ்விற்கு நாம் சான்று பகர்கிறோம். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் இதனை சுருக்கமாக கூறும்போது, குருத்துவ சமூகத்தின் புனித தன்மையும் அதன் முறையான அமைப்பும் மற்றும் நற்பண்புகள் வழியாகவே உயிர் பெறுகின்றன என்கிறது. இறைவனின் தூய மக்கள்
கிறிஸ்துவின் இறைவாக்கு பணியிலும் பங்கேற்கிறார்கள் என்று இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்க தந்தையர்கள் கற்பிக்கின்றனர். இச்சூழலில் நம்பிக்கை உணர்வு மற்றும் நம்பிக்கையாளர்களின் ஒருமனதான ஒருமித்த கருத்து ஆகிய முக்கியமான கருப்பொருட்களை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றனர். இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் மறைக்கல்வி ஆணையம் இந்த நம்பிக்கை உணர்வு என்பது குறித்து இவ்வாறு விளக்கமளித்துள்ளது. இது ஒட்டுமொத்த திரு அவையின் ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் போன்றது. இதன் உதவியால் திரு அவையானது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை தனது நம்பிக்கையின் மூலம் அடையாளம் காண்கிறது. நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் எது உண்மை எது பொய் என்று பிரித்தறிகிறது. அதே நேரத்தில் அவ்வுண்மைகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அவற்றை வாழ்வின் அனைத்து சூழல்களிலும் இன்னும் நிறைவாக செயல்படுத்துகிறது. எனவே நம்பிக்கை உணர்வு என்பது தனிப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு உரியது என்றாலும் அது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட உரிமையினால் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இறைமக்களின் உறுப்பினர்கள் என்ற நிலையிலேயே அவர்களுக்கு சொந்தமாகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இறைமக்கள் என்ற தலைப்பு இந்த இரண்டாம் கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதனை திரு அவை கொண்டுள்ள தவறா வரம் என்னும் தன்மையோடு இணைக்கிறது. திருத்தந்தை கொண்டுள்ள தவறா வரம் என்பது திரு அவையின் ஒட்டுமொத்த தவறா வரத்திற்கு பணிவிடை செய்யும் ஒரு அங்கமாகும். தூயவரிடமிருந்து அருள் பொழிவை பெற்றுள்ள ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த காரியங்களில் ஒரு மனதான உலகளாவிய உடன்பாட்டை தெரிவிக்கும் போது ஒட்டுமொத்த மக்களின் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை உணர்வின் வழியாக இப்பண்பு வெளிப்படுகிறது. எனவே மேய்ப்பர்களையும் உள்ளடக்கிய நம்பிக்கையாளர்களின் ஒரு கூட்டமைப்பாக விளங்கும் திரு அவை நம்பிக்கை காரியங்களில் தவறிழைக்க முடியாது. தூய ஆவியாரின் அருட்பொழிவை அடிப்படையாக கொண்ட இந்த பண்பின் கருவியாக திகழ்வது ஒட்டுமொத்த இறை மக்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை உணர்வு ஆகும். இது நம்பிக்கையாளர்களின் ஒருமித்த கருத்தில் வெளிப்படுகிறது. திரு அவையின் போதனையால் பாதுகாக்கப்படும் இந்த ஒற்றுமையிலிருந்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பின் செயல்பாட்டு முகவர்களாக மாறுகின்றனர். ஆண்டவர் தமது ஒட்டுமொத்த திரு அவைக்கும் வழங்கியுள்ள இறைவாக்கு கொடைக்கு ஏற்ப கிறிஸ்துவுக்கு ஒருங்கமைந்த சாட்சியம் அளிக்க அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவிடமிருந்து நம்மிடம் வரும் தூய ஆவியார் மெய்யாகவே ஒவ்வொரு நிலையில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் சிறப்பு அருள் கொடைகளை வழங்குகிறார். இவற்றின் மூலம் அவர்கள் திரு அவையின் புதுப்பித்தலுக்கும் அதன் விரிவான வளர்ச்சிக்கும் பயனுள்ள பல்வேறு பொறுப்புகளையும் பணிகளையும் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாகவும் ஆயத்தமானவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். இந்த அருங்கொடை ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடாக அருளின் செயலாற்றலால் தொடர்ந்து உருவாகி செழித்தோங்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு அமைகிறது. மேலும் திரு அவை அமைப்புகள் இறை மக்களை கட்டி எழுப்புவதற்காக ஆன்மீக கனிகளின் பன்முகத்தன்மைக்கும் வளமைக்கும் ஒரு ஒளி மிகுந்த உதாரணமாக திகழ்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, இறை மக்களின் ஒரு அங்கமாக இருக்கும் கொடையை பெற்றதற்காக அதை பற்றிய விழிப்புணர்வையும் நன்றியுணர்வையும் நமக்குள் தட்டி எழுப்புவோம். அதே வேளையில் இந்த தகுதி நமக்கு அளித்துள்ள பொறுப்புணர்வையும் நாம் உணர்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.